ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹனி சில்லி காலிஃப்ளவர் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நல்ல ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸோடையும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் இதோட டேஸ்ட் வந்து நல்ல ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஹனி சில்லி காலிஃப்ளவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல சுடுதண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா நான் அப்படியே வச்சிட போகிறேன். அது நல்லா ஊறட்டும் அந்த தண்ணியில். சப்போஸ் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே க்ளீனாகி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அதை வந்து வடிச்சிடலாம். நல்லா இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் பொட்டேட்டோ ஸ்டார்ச் சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன் ஸ்டார்ச் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததை வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாஸ்லேயே நிறையா உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஸில் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு இது வந்து கிறிஸ்பியாக வராது. ஸோ நல்லா அதை வந்து இந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நம்ம ஊற வச்சிடலாம். டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 hour பக்கம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை பொரிக்க போகிறோம். ரொம்ப நிறையா சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஈவனாக நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நல்லா நீங்கள் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே பொரிச்சதுக்கப்புறமா நம்ம அதே எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் நான் பேனில் வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 10 பூண்டு கிட்ட நான் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு தான் வந்து உங்களுக்கு இதில் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ அதனால் நிறையா பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2-3 கலர் கிட்ட நான் வந்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து குழஞ்சிடக்கூடாது. ஸ்டில் அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சாஸஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ சாஸஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கார்ன்ஃப்ளவரை நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் கிரேவி வந்து உங்களுக்கு திக்காகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக அதை வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சில்லி பேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக டார்க் சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சில்லியோட பச்சை வாசம்லாம் உங்களுக்கு போகணும். அந்தளவுக்கு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசமும் நல்லா போகணும். சாஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாஸ் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது அதில் வந்து தேவையான அளவு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்மளுக்கு தேன் தான். ஸோ ஹனி பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா கொஞ்சம் சுத்தமான ஆர்கானிக் ஹனி வாங்கியிருக்கேன். அது வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஹனி சேர்த்ததுக்கப்புறமே இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு கிளேஸ் வந்திருக்கும். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஹனி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ சப்போஸ் இது வந்து நீங்கள் பார்ட்டிக்கெலாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த சாஸ் வந்து நீங்கள் முன்னாலே ரெடி பண்ணி கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து காலிஃப்ளவரை பொரிச்சு அதில் டாஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து டாஸ் பண்ணி விட்டுருங்க. காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இந்த சாஸும் காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு வெள்ளை எள் வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் கடைசியாக கொஞ்சம் தூவிக்கலாம். ஸோ இந்த ரெசிப்பியில் கட்டாயம் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து ஆட் பண்ணும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹனி சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கெஸ்ட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ், டேஸ்டியான ரெசிபிஸோட அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.